வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஒரு நேர்மையான அரசியல்வாதி அரசியலுக்குள் வந்துவிட்டாலே பலகாலமாக மக்களுக்கு நாங்கள் அரசியல் செய்கின்றோம் என்று முகமூடி போட்டுக் கொண்டிருக்கும் ஊழல் அரசியல்வாதிகள் பலருக்கு நடுக்கம் ஏற்படத்தான் செய்யும். அதேபோல அரசாங்க வேலைகளில் பணிபுரிவதாக பாவனை செய்து கொண்டிருக்கும் அதிகாரிகளுக்கும் அச்சம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. நேர்மையாக அரசியல் செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசியலுக்கு வந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியான அரசியல்வாதிகளாக ஜனாதிபதி அனுரகுமாரவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவும் காணப்படுகின்றார்கள். இருவருமே இப்போது ஊழல்களை ஒழிப்பதிலும் மற்றும் மக்களிடையேயும் அதிக நம்பகத்தன்மை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு தவறை தவறு என சுட்டிக்காட்டினாலும் கூட அவர் தவறானவர் என்று பட்டம் கொடுக்கும் நிலைதான் இப்போது காணப்படுகின்றது. இதனை வைத்தியர் அர்ஜுனாவின் விஷயத்தில் அதிகம் காணக்கூடியதாக உள்ளது. அர்ஜுனா மீது 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கேள்வி கேட்கும் தைரியம் அர்ஜுனாவை தவிர ஏனையோருக்கு இல்லை என்று அவதானிக்கும் போது மக்கள் சரியான ஒருவரை நாடாளுமன்றம் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்ற முடிவுக்கு வர முடிகிறது. அனுபவம் மிக்கவர்கள் என்று கூறப்பட்ட கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரனும் வாயை மூடிக்கொண்டிருந்ததை பார்த்து போதுதான் எரிச்சலாக வந்தது. அதே நேரத்தில் அவர்களை குறை சொல்லவும் முடியாது. அதிகாரிகளின் கூட்டத்தில் விஷயம் தெரிந்தால்தானே கேள்வி கேட்க முடியும். அதனால் கள்ளுப்பிள்ளையார் போல போய் நாற்காலியில் இருந்துவிட்டு 2 கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பி விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இப்படியான அரசியல்வாதிகள் இருப்பது அதிகாரிகளுக்கு கொண்டாட்டம்தான். அதுதான் யாழ் மாவட்டம் இன்னமும் டச்சு காலத்தில் இருக்கிறது. மக்கள் தங்களுக்கு என்ன குறையோ அல்லது நோயோ அவர்கள் தேடி போகும் 2 இடங்களில் ஒன்று கோவில், மற்றது வைத்தியசாலை. ஆனால் இப்போது வைத்தியசாலைக்கு மக்கள் செல்ல அச்சப்படும் சூழ்நிலையே காணப்படுகிறது. முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வதென்றால் உடல் பாகங்களோடு பத்திரமாக உயிருடன் வீடு திரும்புவோமா என்று மக்கள் அஞ்சும் ரீதியான கதைகள் உலாவுகின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தற்போது பல பிரச்சனைகள் வெளிவந்தபடி உள்ளன. நோய்களாலோ அல்லது மருத்துவ தேவைக்கு செல்லும் மக்களாலோ அல்ல, மருத்துவம் செய்யும் வைத்தியர்களின் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவே தகவல்கள் வெளியாகின்றன. யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இதுவரையில் பல பிரச்சனைகள் வெளியே வந்துள்ளது. ஆனால் எதற்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை. மக்கள் இப்போது மாற்றங்களை எதிர்பார்ப்பதால் துணிச்சலாக தவறுகளை சுட்டிக்காட்ட முன்வந்துள்ளார்கள். மக்களின் பிரதிநிதி என்ற முறையிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் சென்ற வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்காக அந்த தவறுகளை கேட்பதில் எவ்வித தவறும் கிடையாது. அது தனது கடமை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். அவரது செயற்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றன. காரணம், அப்படியான செயற்பாடுகளை இதுவரை எந்த ஒரு அரசியல்வாதிகளிடமும் மக்கள் இதுவரை கண்டதில்லை. அதே நேரத்தில் உயர்மட்டத்தினரோடு தொடர்பில் உள்ள ஊடகங்கள் அர்ஜுனா எம்பி தொடர்பான அவதூறு செய்திகளை பரப்புவதில் குறியாக உள்ளார்கள். நேற்று ஒரு இணையதள ஊடகத்தை பார்த்தபோது அதில் முதல் பக்கத்தில் 4 செய்திகளை அர்ஜுனா எம்பி பற்றி இருந்தன. அனைத்தும் எதிர்மறையான செய்திகள். அதிலிருந்து அர்ஜுனா என்ற ஒற்றை மனிதனை பார்த்து எந்த அளவுக்கு அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கத்தான் செய்யும். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பாகவும் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பாகவும் பல முறைப்பாடுகள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் அளிக்கப்பட்டுள்ளன. இதுவரை யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பாக தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகள் என்று ஒரு கத்தை முறைப்பாடுகளை புகைப்படம் எடுத்து வெளியிட்டுள்ளார் அர்ஜுனா எம்பி. அதனை அவர் மக்களுக்கு பகிரங்கமாக தெரியப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக பல விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டுள்ளார். தவறுகள் நடக்கின்றன என வைத்தியர் அர்ஜுனாவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்தே அவர் வைத்தியசாலைக்கு நேரில் சென்றுள்ளார். அதற்கு பின் அவருக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடல்கள் பற்றி சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர்கள் வீதிக்கு இறங்கி வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக போராடியதை நாங்கள் எங்கள் காணொளியில் காண்பித்திருந்தோம். முடிவே இல்லாத நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வைத்தியசாலை பிரச்சினைக்கு நாடாளுமன்றத்தில் கதைத்து நிரந்தர தீர்வை பெற்று தருவதாக வைத்தியர் அர்ஜுனா கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. அதில் என்ன நடைபெறும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.
இப்போது அதிகாரிகள் அர்ஜுனா எம்பி அடுத்து என்ன குண்டை வீச போகிறார் என்ற திக் திக் மனநிலையில் உள்ளார்கள். இனி கூட்டத்திற்கு வரும்போது கேள்வி கேட்க ஒருவன் இருக்கிறான் என்ற பயத்தில் ஒழுங்காக தயார்படுத்தலுடன் வருவார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஏன் மக்கள் பிரச்சினை பற்றி பேசியதில்லை. காரணம், வேறு விஷயங்களில் அவர்கள் பிஸியாக உள்ளார்கள். உதாரணமாக, இன்று தமிழரசு கட்சியில் நாட்காலி சண்டை போட்டுள்ளார்கள். முன்னொரு காலத்தில் தமிழ் மக்களின் அரசியல் அடையாள சின்னமாக தமிழர் விடுதலை கூட்டணி இருந்தது. பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது. அதெல்லாம் உடைந்து இப்போது தமிழரசு கட்சி தனியாக உள்ளது. ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தால் ஒரே ஆட்கள் தான் எல்லாவற்றிலும் இருந்தார்கள், இருக்கிறார்கள். எமது தமிழ் தலைவர்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அதற்காக அவர்கள் ஓய்வு எடுக்காமல் மக்கள் பணி செய்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. பதவியிலிருந்து ஓய்வு பெற மாட்டார்கள் என்பதே சரியான அர்த்தம். ஜேவிபியின் தலைவராக இருந்த ரோஹண விஜயவீர இறந்த பின் அந்த கட்சிக்கு புத்துயிர் கொடுத்தவர் சோமவன்ச அமரசிங்க. தலைவராக இருந்த சோமவன்ச அமரசிங்க முதுமை காரணமாக தலைமை பதவியிலிருந்து விலகி அனுரகுமாரவை தலைவராக்கிவிட்டு அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார். தமிழரசு கட்சிகளில் ஓய்வு பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதே ஆட்கள் தான் சுற்றி சுற்றி பதவியில் இருப்பார்கள். இப்போதும் அப்படித்தான். ஒரு தலைவர் மேலே போக டிக்கெட் வாங்கியதன் பின் அவருக்கு அடுத்து உள்ள நபருக்கு வாய்ப்பு வரும். அப்போது அவரும் ஓய்வு பெறும் வயதை கடந்தவராக இருப்பார். சுருக்கமாக சொன்னால், தமிழ் கட்சிகளில் பாடையில் ஏறும் வரை பதவி என்பதே தாரக மந்திரம். தமிழ் மக்கள் அதிபெரும்பான்மையாக உள்ள யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழர் விடுதலை கூட்டணி, அதன் பின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவைதான் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தன. பார்த்து பார்த்து சலித்த அதே பழைய முகங்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்போது மக்கள் விழித்துக் கொண்டார்கள். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் அதிபெரும்பான்மையாக உள்ள யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் உள்ள 6 ஆசனங்களில் 3 ஆசனங்களை முதல் தடவையாக ஜெயித்தது தேசிய கட்சியும் ஜேவிபியின் ஒரு அங்கமுமான தேசிய மக்கள் சக்தி. ஒரு ஆசனம் வைத்தியர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு போக தமிழரசு கட்சிக்கு கிடைத்தது ஒரே ஒரு ஆசனம்தான். தமிழரசு கட்சியின் முதிய தலைவர்கள் மக்களின் மனமாற்றத்தை புரிந்து கொண்டார்களா? இன்று நடந்த ஒரு சம்பவம் அதை காட்டுகிறது. இன்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் காலை 10 மணிக்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்னர் முதல் முறையாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடியது. அதனாலோ என்னவோ இன்றைய கூட்டத்தில் வழமையை விட அதிகமான மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் கூட்டத்தில் குழப்பம். கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு செயலாளர் முற்பட்டார். தமிழ் அரசியலில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய தலைவர்கள் மாவை சேனாதிராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரியதினாலேயே கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. அதற்கு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மாவை சேனாதிராஜா பதவி விலகிவிட்டார். அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது, எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று கடும் தொனியில் தெரிவித்தார். ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடத்த முடியாது என்று முரண்பாடு பிடித்தார். இதனால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. மாவையை தொலைபேசியில் அழைத்து அவர் வருகிறாரா என கேட்குமாறு சிவமோகன் கூறினார். அதற்கு சாணக்கியன், இது கோல் சென்டர் அல்ல, இது ஒரு கட்சி, இது உங்கள் வைத்தியசாலையும் அல்ல என்று பதிலளித்தார். அவர் மாத்திரம் அல்லாமல் ஏனைய சில உறுப்பினர்களும் கூட்டத்தை உடனே ஆரம்பிக்குமாறு கூறினார்கள். அதனால் சிவமோகனுக்கும் அவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பீட்டர் இளஞ்செழியன் குறுக்கிட்டு கூட்டத்தை சிரேஷ்ட உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள், இல்லாவிட்டால் குழம்புவர்களை வெளியேற்ற வேண்டி வரும் என்று தெரிவித்திருந்தார். தனது நிலைப்பாட்டில் சிவமோகனும் விடாப்பிடியாக நின்றதால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் போர்க்களமாக மாறியது. சிவமோகனுக்கு அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை சமாளிக்க முயன்ற போது அதுவும் பயனளிக்கவில்லை. இந்த நிலையில் 10:45 மணியளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாவை சேனாதிராஜா போயிறங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உடனே மாவியை பார்த்து,
மாவி ஐயா, உங்கள் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது, எனவே தலைவருக்கான கதிரையில் இருக்க வேண்டாம், இந்த பக்கம் உள்ள கதிரையில் இருங்கள் என்று அவருக்கு தெரிவித்தார். இதனை பொருட்படுத்தாத மாவை சேனாதிராஜா தலைவருக்கான இருக்கையில் சென்று அமர்ந்தார். அதன் பின்னரே கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் உள்ள மக்கள் இவர்களுக்கு ஒற்றை ஆசனம்தான் கொடுத்துள்ளார்கள். ஆனால் இவர்களோ தமது சொந்த கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தும் போதே குஸ்தி போடுகிறார்கள். இதுதான் நமது பாரம்பரிய அரசியல்வாதிகளின் மனநிலை. இவர்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொண்டே இவர்களை ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் இது இவர்களுக்கு இன்னமும் புரியவில்லை என்பதே சோகம். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழுவின் கூட்டத்திற்கு யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சென்று அதிகாரிகளை கேள்வி கேட்டதால் தான் அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் ஊடகங்களில் பரபரப்பாக அடிபட்டன. இதற்கு முன்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் நடந்ததாக கடந்த காலத்தில் யாருமே கண்டுகொள்வதில்லை. அந்த கூட்டத்திலும் ஒரு காட்சி. கடந்த ஆண்டுகளில் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா. நாடாளுமன்ற உறுப்பினர்களும் யாழ்ப்பாண அரசியல்வாதிகளும் சம்பிரதாயமாக உரையாடிவிட்டு வடையும் சாப்பிட்டுவிட்டு டீயும் குடித்துவிட்டு வளமை போல தமது உறங்கு நிலைக்கு சென்று விடுவார்கள். இம்முறை யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கலந்து கொண்டதால் அதிகாரிகளை தட்டி கேட்டார். பல அதிகாரிகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திக் திக் மனநிலைதான். கேள்வி கேட்கவும் ஒரு அரசியல்வாதி வந்துவிட்டார். நாம் குறிப்பிட்ட காட்சி யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அதிகாரிகளை கேள்வி கேட்ட காட்சி அல்ல, இது வேறு. இம்முறை கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரே ஒரு தமிழ் கேபினட் அமைச்சர். அவர் கூட்டத்திற்கு வந்தபோது யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உட்பட அனைவரும் எழுந்து நின்றார்கள். இது ஒரு அமைச்சரின் பதவிக்கு கொடுக்கும் மரியாதை, ஒரு மரபும் கூட. ராமலிங்கம் சந்திரசேகர் இப்போதுதான் முதல் தடவை நாடாளுமன்றம் சென்றவர் அல்ல. தற்போது ஜேவிபி மற்றும் அதன் இணை கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்துள்ளது. ஆனால் ஜேவிபி அதில் பிரபல்யமாக இல்லாத காலத்திலேயே அக்கட்சியின் சார்பில் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக 2001 முதல் 2010 வரையும் இருந்துள்ள மூத்த அரசியல்வாதி. இவர் வந்தபோது அனைவரும் எழுந்து அவரது பதவிக்கு மரியாதை கொடுத்த போது முதல் வரிசையில் இருந்த தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் தமது நாற்காலியை விட்டு எழவில்லை. அதை பெரிதுபடுத்தாத அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஸ்ரீதரனுக்கு கை கொடுத்து முகமன் கூறிவிட்டு சென்றதை கூட்டத்தை நடத்தினார். இதை பார்த்த போது ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு இருந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது நீதிமன்றத்திற்கு நீதிபதி வரும்போது அனைவரும் எழுந்து நின்று அந்த பதவிக்கு மரியாதை செலுத்தும் நடைமுறை தொடங்கியது. சுதந்திர போராட்டம் நடந்த போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது நீதிபதியாக இருந்தவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். மகாத்மா காந்தி நீதிமன்ற கூண்டில் ஏற்றப்பட்ட போது பிரிட்டிஷ்காரரான நீதிபதி எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். பதவிக்கு மரியாதை கொடுக்காத தமிழரசு கட்சி எம்பி ஸ்ரீதரனையும் அவர் மரியாதை கொடுக்காததை பெரிதுபடுத்தாமல் அமர்ந்திருந்த அவருக்கு கை கொடுத்து விட்டு சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரையும் பார்த்தபோது அந்த பழைய சம்பவம் தான் ஞாபகத்திற்கு வந்தது. வெள்ளைப்பட்டி அரசியல்வாதிகளால் தமிழ் மக்களுக்கு இதுவரை ஏன் எதுவும் கிடைக்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் மங்கலாக தெரிகிறதல்லவா? இவர்கள் இருக்கும் வரை திண்ணையும் காலியாகாது, தீர்வும் கிடைக்காது.